அல்லல்போம் அன்மணிப்போம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம்போம் நல்ல குணமிதம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதி கைதொழில் கால் விக்னேஸ்வரையா போற்றி நவக்கர நாரிலே போற்றி. சிம்மம், தனுசு, மேசம் இந்த 3 ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த 3 ராசி நேயர்களுக்கும் மார்ச் 1ஆம் தேதி அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். காமதேனு ஜோதிடத்திலிருந்து நிறைய தகவல் போடுறோம். ராசி நம்பர், லக்கி நம்பர், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட தெய்வம், இப்படி பல தகவல்கள், ராசி பலன்கள், அதுபோக தசாபுத்தி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், பரிகாரம், வழிபாடு, நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ பதிவில் மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கு எப்படி இருக்கும்? மார்ச் 1ஆம் தேதி மாசி மாதம் என்ன கிழமை வருது? 17ஆம் தேதி பிரதோஷம், சரியா? திரையோதசி திதி, ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சாயந்தரம் வந்துடும். நீங்கள் மார்ச் 1ஆம் தேதி தயாராக இருங்க. அந்த வழிபாடு பண்ணுங்கள். 3 ராசிக்காரங்களும், சிம்மம், தனுசு, மேசம் 3 ராசி நேயர்களும் சொல்கிற சாமியை கும்பிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், சரியா? அன்னைக்கு தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்குது. அதைத்தான் அதிர்ஷ்ட தேவதைங்கிறோம். அந்த அதிர்ஷ்ட தேவதையை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நான் தினமும் வீடியோ போடுறேன், சரியா நேயர்களே? பாருங்கள். காமதேனு ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். நிறைய நேர் கேட்குறாங்க, அவங்க பிரச்சனையை கேட்குறாங்க, அதுக்கு வழிபாடு பரிகாரம் சொல்கிறோம். சரி நேயர்களே, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், காமதேனு ஜோதிடம் ஒரு உற்ற துணைவனாக, ஜோதிட துணைவனாக எல்லா ராசிக்குமே இருக்கும். இப்போ முதல் சிம்ம ராசியிலேருந்து சொல்கிறேன். சிம்மம், மேசம், தனுசு 3க்கும் அடுத்தடுத்து சொல்கிறேன். நட்சத்திர ரீதியாக சொல்கிறேன், சரியா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்ட தேவதை, அதாவது அதிர்ஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கலரு, அதுபோக என்ன சொல்கிறது, லக்கி நம்பர்ஸ், அதை சொல்கிறேன். மக நட்சத்திரம், சிம்ம ராசியில் மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்கு மார்ச் 1ஆம் தேதி அதிர்ஷ்ட எண் 7ஆம் நம்பர், சரியா? 7, 2 நம்பர் எடுத்துக்கலாம். 7ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 2ஐயும் எடுத்துக்கலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து அதிர்ஷ்ட திசை, மக நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட கலர் வெளிர் பச்சை, வெளிர் மஞ்சள், வெளிர் நீலம், இதை நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா நேர்களே? இப்போ இன்னொன்று சொல்கிறேனே நான், இப்போ மக நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தனுசு, மேசத்தில் இருக்கிற மற்ற நட்சத்திரத்துக்கும் இதே தான் வரும். ஏன்னா எல்லாமே கேதுவி நட்சத்திரம் தான். ஸோ நட்சத்திர ரீதியாக சொல்லிடுறேன் நான். 3 ராசிக்குமே நட்சத்திர ரீதியாக சொல்லிடுறேன். அப்படி பார்த்தோம்னா மகம், அசுபதி, மூலம், இது 3மே 3 ராசியில் வருகிற நட்சத்திரங்கள். தனுசு, சிம்மம், மேசத்தில் வருகிற முதல் நட்சத்திரங்கள். அப்படி பார்க்கும்போது அசுபதி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் மார்ச் 1ஆம் தேதி அதிர்ஷ்ட நம்பர் 7ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், சரியா? நட்சத்திரத்துக்கே சொல்லுறேன், பொறுமையாக கேளுங்க, சரியா நேர்களே? எப்படியும் நீங்கள் வீடியோ முழுமையாக தான் கேட்கணும். ஏன் ராசி ஓ ராசின்னு போட்டி போடாதீங்க, முழுமையாக கேளுங்க. நட்சத்திரத்துக்கே சொல்லிடுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கேதுவி நட்சத்திரமாய அசுபதி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் மார்ச் 1ஆம் தேதி லக்கி நம்பர் 7ஆம் நம்பர், 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகப் பெருமான், சரியா? அதிர்ஷ்ட கலர் எடுத்துக்கிட்டோம்னா வெளிர் பச்சை, வெளிர் மஞ்சள், வெளிர் நீலம், சரியா? ஒயிட் கலந்த மஞ்சள், பச்சை, நீலம். அடுத்து அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. ஓகே நேர்களே, இப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு. அசுபதி, மகம், மூலத்துக்கு சொல்லியாச்சு. அதே மாதிரி அடுத்து பரணி, பூரம், பூராடம். பரணி மேசத்தில் வரும், பூரம் சிம்மத்தில் வரும், பூராடம் தனுசில் வரும். இது 3 சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்துக்கு மார்ச் 1ஆம் தேதி அதிர்ஷ்ட எண் அப்படி பார்த்தோம்னா 2ஆம் நம்பர், சரியா? 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர். 2, 3, 6, 7 இது உங்களுக்கு கை கொடுக்கும், லக்கி அடிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் வெளிர் பச்சை, வெளிர் மஞ்சள், வெள்ளை கலர், சரியா? வெளிர் பச்சை, வெளிர் மஞ்சள், வெள்ளை கலர், இது யோகத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட தெய்வம் அம்மனை கும்பிடணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மனை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. பரணி, பூரம், பூராடத்துக்கு சொல்லியாச்சு. அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். கிருத்திகை மேசத்தில் வரும், உத்திரம் சிம்மத்தில் வரும், உத்திராடம் தனுசில் வரும். ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்ட எண் மார்ச் 1ஆம் தேதி 2026 அதிர்ஷ்ட எண் அப்படி பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. 5ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் 2 நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? 5, 9 பரிந்துரைக்கப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட கடவுள் யாருன்னா பெருமாள், உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனை கும்பிட்டு போனோம். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை பக்கம் போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதிர்ஷ்ட நிறம் கிரே கலர்,
சாம்பல் கலர் இது வந்து உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு மனிதனுக்கு 4 தேவைப்படுகிறது. எப்படி? அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கலர். இது 3மே கரெக்டாக நமக்கு நல்லபடியாக இருக்கணும்னா அதிர்ஷ்ட தெய்வத்தை கும்பிடணும். சரியா? இப்போ நான் 3 ராசிக்குமே நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்லிட்டேன். 3 ராசிக்கும் 9 நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்லிட்டேன். ஸோ அந்த அதிர்ஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க, அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். தெய்வத்தை கும்பிட்டா தான் அனைத்தும் நடக்கும். சரியா நேர்களே? ஒரு மனிதனுக்கு வந்து 50% வந்து நட்சத்திரம் கொடுக்கும், அந்த அதிர்ஷ்ட தெய்வம் கொடுக்கும். அன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோமோ அந்த தெய்வம் நமக்கு துணை இருந்து காரிய அனுகூலத்தை கொடுக்கும். அதுபோல் அதிர்ஷ்ட நம்பர், அதுபோல் நம்ம போட்டு போகிற ட்ரெஸ்ஸு, அதுபோல் நம்ம போகிற திசை எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுக்கு 100% வெற்றியை கொடுக்கும். இது எல்லாருக்கும் சாத்தியப்படுமானா சாத்தியப்படாது. சில பேருக்கு தான் சாத்தியப்படும். அவங்க தான் இன்றைக்கி யோகசாலியாக இருப்பாங்க, அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க அவருக்கு எனக்கு நடக்கல சார் அப்படின்னா, அவர் அந்த அதுக்கு நல்லா மேட்ச் ஆவார். அந்த சாமியை கும்பிட்டு போவார், அந்த கலர் ட்ரெஸ் போட்டு போவார், அந்த நம்பரை சூஸ் பண்ணுவார், அந்த திசையில் போவார். 4 சேர்ந்துருச்சுன்னா 100 மார்க் கிடைக்கும். ஒன்றுக்கு 25 மார்க். சரியா? ஸோ 4 சேர்ந்தால் தான் நல்லது நடக்கும். அதன்படி பார்த்தோம்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 ராசிக்கு 9 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். சிம்மம், மேசம், தனுசு 3 ராசிக்குமே நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு நம்பரையும் சொல்லிட்டேன், லக்கி நம்பரையும் சொல்லிட்டேன், மற்ற தகவலையும் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த லக்கி நம்பரை மட்டும் சொல்லிவிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். சரியா? வீடியோ முழுமையாக கேட்கணும். எப்போயுமே லக்கி நம்பரை மட்டும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அசுபதி, மக, மூலம் இந்த நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் 7ஆம் நம்பர், 2ஆம் நம்பர். பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர். 4 நம்பர் இருக்குது. 4 நம்பரில் ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து லக்கி நம்பர் 5ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 9ஆம் நம்பர். ஓகே நேயரே, வாழ்த்துக்கள். காமதேனு ஜோதிடத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த தகவல்லாம் பஞ்சாங்கத்திலேருந்து எடுக்கிறோம், நட்சத்திர ரீதியாக எடுத்து சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உற்ற துணையாக இருக்கும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? உங்கள் நலன் கருதி இதை சொல்கிறோம். இதை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. சரியா? சட்ட ரீதியாக சட்டத்துக்கு உட்பட்டு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதாக இருந்தாலும் சரி தெய்வத்தை வணங்கணும். அதிர்ஷ்ட தேவதை தான் ரொம்ப முக்கியம். சரியா? அதிர்ஷ்ட தேவதை அப்படி பார்த்தோம்னா அசுபதி, மகம், மூலம் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணணும். சரியா? அசுபதி, மகம், மூலம் 3 நட்சத்திரக்காரங்களும் மார்ச் 1ஆம் தேதி விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணணும். பரணி, பூரம், போராடம் யாரை வழிபாடு பண்ணணும்? மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணணும். அம்மனை வழிபாடு பண்ணணும் மார்ச் 1ஆம் தேதி. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயண வழிபாடு பண்ணணும். ஸோ இந்த தெய்வத்தை நீங்கள் மனமுருகி, ஊனுருகி, உள்ள முருகி வழிபாடு பண்ணிட்டாலே உங்களுக்கு அன்னைக்கு பொழுது நல்ல பொழுதாக இருக்கும். சரியா? வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெறுங்கள், அதிர்ஷ்டத்தை பெறுங்கள், நலமுடன் வாழுங்கள். நலமும் பெறுங்கள், வளமும் பெறுங்கள், நல்லபடி வாழுங்கள். இன்பம் பெருகட்டும், ஏற்றம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே. வாழ்த்துக்களுடன் காமதேனு ஜோதிடம். நன்றி.